ஒரு ஊர்ல வந்து ஒரு 3 பெண்கள் கல்யாண வயசுல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பசங்களோட ஜாதகங்கள், அதாவது 10 பசங்க இருக்கிறாங்க. 3 பெண்கள் இருக்கிற இடத்துல 10 பசங்க கல்யாணத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப ஒரு போட்டி வரும் இல்லைங்களா? அப்ப வந்து அந்த 3 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, இந்த 10 பேர்ல அதிக வலிவுடைய, அதிக தகுதியுடைய, அதிக திறனுடைய 3 பேர்த்துக்கு மட்டும் அந்த 3 பெண்கள் வந்து கிடைச்சாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு சராசரியான ஒரு வருமானம், சராசரியான தகுதிப்பாடுகள், சராசரியான கல்வி, சராசரியான பின்புலம், இவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த போட்டியில வந்து ஜெயிக்க முடியல. அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணைய அடைய முடியாம போயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலம் வந்து இந்த சூழல் வந்து இருந்துட்டே இருந்தது. இதுக்கு வந்து பல காரணங்கள வந்து சொல்லுவாங்க. அதாவது ஜோடர்கள் வந்து பொருந்துற ஜாதகங்கள பொருத்தம் போடாம விட்டுர்றாங்க. அப்புறம் இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம்னு கழிச்சு விடுறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு காரணிகள்ல வந்து ஏத்துக்கலாங்க. ஆனா வந்து முக்கியமான காரணியா அப்படிங்கிறது நான் பார்க்குறது, 80கள்ல இருந்து 90 வரைக்குமே பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதம் வந்து உண்டான அளவுக்கு இல்லீங்க.